உங்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு வரலாறு என்று பார்க்கும் பொழுது பாளையக்கார முறையிலிருந்து நாம் சில விஷயங்களை ஆரம்பத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். பாளையக்கார முறை என்ன அது ஒரு அறிமுகம் அப்படின்னு பார்க்கும்போது, பாளையக்காரர் முறை 16ஆம் நூற்றாண்டுல தமிழகத்துல வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. விஜயநகர பேரரசோட ஆதரவோட மதுரை நாயக்கராக இருந்த விஸ்வநாத நாயக்கர், அவரும் அவரோட அமைச்சர் அரியநாதரும் தான் சேர்ந்து 72 பாளையங்களா வந்து பகுதியை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ பாளையக்கார முறையை வந்து ஆரம்பிச்சவர் வந்து விஸ்வநாத நாயக்கர், அவருக்கு உதவியா இருந்தவர் அமைச்சர் அரியநாதர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பாளையம்னா என்ன? பாளையம் என்பது ஒரு சிறிய பகுதி அல்லது முகாமை குறிக்கும். அதை வந்து நிர்வாகம் செஞ்சு அதுக்கான வரியை வசூல் பண்ணி கொடுக்குறவங்க தான் பாளையக்காரர்கள் அப்படின்னு தான் வந்து அது சொல்லப்பட்டிருக்கு. பாளையக்காரர்களின் பணிகள் மற்றும் சமூக பின்னணி. பணிகள் பார்த்தோம்னா, பாளையக்காரர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் வரி வசூல் செய்யறது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது, மதுரை நாயக்க அரசருக்கு தேவையான இராணுவ உதவியை வந்து வழங்குறது. ஸோ இவங்க ஒரு இராணுவம் வச்சிருப்பாங்க. அது நாயக்க மன்னருக்கு எப்போ இராணுவம் தேவையோ அப்போ அது வந்து அவங்க வழங்கி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி விஷயங்களை தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ சமூக பின்னணி என்ன? இவர்கள் வந்து என்னென்ன சமூகத்தை வந்து சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அடுத்தது கொடுத்துருக்குறாங்க. கள்ளர், மறவர், தெலுங்கு நாயக்கர், இவங்க எல்லாம் வந்து பாளையக்காரர்கள் இந்த சமூகத்தை தான் சேர்ந்தவங்களா இருந்திருக்கிறாங்க. பாளையக்காரர் வகைகள் என்ன? பாளையக்காரர் வந்து புவியியல் அடிப்படையில் பாளையங்களை 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று மேற்கு பாளையம், இன்னொன்று கிழக்கு பாளையங்கள். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகள் தான் மேற்கு பாளையம். சிவகிரி, ஊத்துமலை, நெற்கட்டும் செவல், இது எல்லாமே வந்து மேற்கு பாளையங்களாகவும், கிழக்கு பாளையங்கள்னா கட்டபொம்மன் நாயக்கர் போன்றவர்களோட கட்டுப்பாட்டில் இருந்த பகுதி தான் வந்து கிழக்கு பாளையம் அப்படின்னு வந்து பிரிச்சிருக்கிறாங்க. கட்டபொம்மன் நாயக்கர்னா யாரும் இல்லை, கட்டபொம்மன், நம்மளோட கட்டபொம்மன் அவங்க தான். அடுத்து பாருங்க, ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சி 1755, 1755லேருந்து 1801 வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவங்க வந்து இவங்கள்ட்ட இருந்து கப்பம் வாங்க முயற்சி பண்ணி இவங்களை அடிமைப்படுத்த முயற்சி பண்றதுக்கு எதிராக இவங்க நிறைய கலகம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான காரணம் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆற்காடு நவாப் கர்நாடக உடன்படிக்கை மூலமாக 1792 வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயரிடம் வழங்கியதால், அதாவது ஆற்காடு நவாபு தான் வந்து முன்னாடி பாளையக்காரர்கிட்ட வரி வசூல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. 1792 கர்நாடக போர் முடியும் போது ஏற்பட்ட உடன்படிக்கையின்படி பாளையக்காரர்களிடம் வரி வசூல் செய்யும் உரிமையை ஆற்காடு நவாப் யார் கொடுத்துட்றாரு? ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்துட்றாரு. இதனால பாளையத்தோட கண்ட்ரோலை வந்து ஆங்கிலேயர் முயற்சி பண்றாங்க. இங்க ஏற்படக்கூடிய ஈகோ கிளாஷ் தான் வந்து இந்த சண்டைகளுக்கு எல்லாம் காரணமாகுது. இதுல பூலித்தேவர் தான் வந்து முதல்ல ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்ற தமிழக மன்னன் அப்படின்னு நம்ம அவர் சொல்லலாம். ஆங்கிலேயர் எதிர்த்து போராடிய முதல் பாளையக்காரர் பூலித்தேவன். அவரோட பகுதி பேர் வந்து நெற்கட்டும் செவல். அடுத்து கட்டபொம்மன், பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரர் தான் கட்டபொம்மன். ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை கடுமையாக எதிர்த்தவர். அடுத்து மருது சகோதரர்கள், சிவகங்கையில வந்து மருது சகோதரர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. இந்த மருது சகோதரர்கள் வந்து சிவகங்கையில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மன்னரோட தளபதிகளாக இருந்தவங்க தான். இவங்க வந்து 1809 ஒரு பெரிய பிரகடனத்தை அறிவிக்கிறாங்க. அதாவது திருச்சி பிரகடனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அறிவிச்சாங்க. ஸோ இது மாதிரி தான் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சி வந்து போயிட்டு இருக்கு. பாளையக்கார முறை வந்து எப்போ முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1801 ஜூலை 31 ஏற்பட்ட கர்நாடக ஒப்பந்தத்தின்படி பாளையக்கார கிளர்ச்சி வந்து முறியடிக்கப்பட்டது. 1801 பிறகு ஆங்கிலேயர்கள் பாளையக்கார முறையை முற்றிலுமாக கலைத்து அவர்களின் கோட்டைகளை தகர்த்தனர். என்ன காரணம்? என்ன, தொடர்ந்து பூலித்தேவர், கட்டபொம்மன், அவரோட தம்பி ஊமைத்துறை, இது மாதிரியான அப்புறம் வந்து மருது சகோதரர்கள், இது போன்ற பாளையக்காரர்கள் தொடர்ந்து ஆங்கிலேயர்கள்ட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிற காரணமா ஆங்கிலேயர்களால வந்து சண்டையிலேயே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியதா இருக்கிறதுனால என்ன பண்றாங்க, இவங்க ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு எதிர்த்த பாளையக்காரர்கள்லாம் அழிச்சு கொண்டுட்டு அவங்களோட கோட்டைகள் எல்லாம் நிர்மூலமாக்கி போட்டுட்டு கடைசியில் என்ன பண்றாங்க, இந்த பாளையக்கார முறையை வந்து ஒழிச்சிடுறாங்க. அடுத்து முக்கிய பாளையக்காரர்களா யாரெல்லாம் இருந்தாங்க நம்ம ஆல்ரெடி அவங்கெல்லாம் பார்த்துட்டோம். பூலித்தேவன் நெற்கட்டும் செவல், வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி, மருது சகோதரர்கள் சிவகங்கை, கோபால் நாயக்கர் வந்து விருப்பாச்சி, அவர் விருப்பாச்சி நாயக்கர்னு சொல்லுவாங்க, திண்டுக்கல் கோபால் நாயக்கர்னு சொல்லுவாங்க, 2 பேரும் ஒன்று தான். அடுத்து பாஞ்சாலங்குறிச்சியிலும் ஊமைத்துறை, கட்டபொம்மனின் சகோதரர்கள். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து அடுத்தது வேற ஒரு வீடியோல வேற நற்செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.